الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இந்த சமயத்தில் நான் மிகவும் நேசத்திற்குரிய ஒரு நபரை பற்றி கூற விரும்புகின்றேன். நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வதில் ஒரு சிறப்பான தகுதி அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் நமது ஜமாத்தின் தொண்டராவார்கள். 2 நாட்களுக்கு முன்னதாக அவர்கள் காலமானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் இந்த உலகை பிரிய வேண்டியது உள்ளது. ஆனால் எந்த மனிதர்கள் தங்களது வாழ்க்கையை இறைவனது விருப்பத்திற்கேற்ப கழிப்பதற்கு முயற்சி செய்கின்றனரோ, மேலும் உடன்படிக்கை செய்யும் போது அவற்றை பேணுவதற்கு முடிந்தவரை முயற்சி செய்கின்றனரோ, அவர்கள் எவ்வளவு நட்பேறு பெற்றவர்களாக இருக்கின்றனர். அத்தகையோர் மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதுடன் மனிதர்களுக்கும் தொண்டாற்றுவதற்காக எல்லா சமயமும் முயற்சி செய்கின்றனர். முழு உலகமே புகழ்ந்து கூறுகின்ற மக்களை சார்ந்தவர்களாக அவர்கள் இருக்கின்றனர். இதன் காரணமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றிற்கு ஏற்ப அத்தகைய மக்கள் மீது சொர்க்கம் வாஜிபாகிவிடுகின்றது. இந்த மார்க்க தொண்டர் காலத்தின் கலீஃபாக்களின் சிறந்த உதவியாளர், கிலாஃபத்திற்காக மிகுந்த தன்மான உணர்வுடைய நமது அன்பான சகோதரர் மதிப்பிற்குரிய மஹமூத் அகமது ஷாஹித் சாஹிப் ஆவார்கள். பாகிஸ்தானிலுள்ள பெரும்பாலார் மஹமூத் பெங்காலி என்ற பெயரால் இவரை அறிவர். இப்போது அவர்கள் ஆஸ்திரேலியா ஜமாத்தின் அமீராக இருந்தார்கள். அங்கு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை அன்று இவர்கள் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவரது வஃபாத்திற்கு பிறகு முதலாவதாக எனக்கு ஒருவர் கடிதம் எழுதியிருந்தார். அல்லது அவரிடமிருந்து வந்த தூது செய்தியில் கிலாஃபத்திற்காக தன்னை அர்ப்பணித்திருந்த அவரை போன்று அல்லாஹ் நம்மையும் ஆக்குவானாக என்று எழுதப்பட்டிருந்தது. அவருக்கு நான் எழுதிய பதிலில் அவர் உயிர் நாடி போன்று செயல்பட்டார் என்று குறிப்பிட்டிருந்தேன். இந்த கட்டளை ஏன் வந்தது, இவ்வாறு ஏன் கட்டளை இடப்பட்டிருக்கின்றது என்று ஒருபோதும் அவரது உள்ளத்தில் எந்த தயக்கமும் ஏற்பட்டதில்லை. தனது விருப்பத்திற்கு மாற்றமாக கூட ஏதாவது விஷயம் கூறப்பட்டிருந்தால் உடனடியாக அதை அவர்கள் நிறைவேற்றி விடுவார்கள். இவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தது மற்றும் இவர்களது வஃபாத் பற்றிய விவரங்களை இப்போது நான் தெரிவிக்கின்றேன். ஏப்ரல் 23ஆம் தேதி சிட்னியில் இருந்த மிஷன் ஹவுஸில் இருந்து அசர் தொழுவதற்காக இவர்கள் பள்ளிவாசலின் பக்கம் சென்றார்கள். ஆனால் சிறிது நடந்து சென்றதுமே உடல்நலம் சரியில்லாமல் போனதால் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். வீட்டிற்கு வந்ததுமே கடுமையாக பிரெயின் ஹேமரேஜ் தாக்குதல் ஏற்பட்டது. ஏற்கனவே இவர் சுகர் மற்றும் பிளட் பிரஷரின் நோயாளியாக இருந்தார்கள். இவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு வெண்டிலேட்டரில் இவர்கள் வைக்கப்பட்டார்கள். மூளையின் எந்த பகுதியில் பிரெயின் ஹேமரேஜ் தாக்கம் ஏற்பட்டுள்ளதோ அதிலிருந்தும் விடுபட்டு மீண்டும் உயிர் வாழ்வது சாத்தியமற்றது என்றே மருத்துவரும் கருதியிருந்தார். எவ்வாறு இருப்பினும் நான் அவரிடம் 24 மணி நேரம் இதற்காக முயற்சி செய்து பாருங்கள் என்று கூறியிருந்தேன். 24 மணி நேரம் கழிந்த பிறகு அந்த மிஷினை கழற்றிய பிறகு 2 நிமிடங்கள் கழிந்ததும் அவர்கள் அல்லாவின் முன்னிலையில் ஆஜராகிவிட்டார்கள். இவர்களை பற்றிய அறிமுகம் இதுவாகும். மஹமூத் சாஹிப் அவர்கள் 1948ஆம்
வருடம் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி வங்காளதேசத்தை சார்ந்த சாந்த்பூர் மாவட்டத்தை சார்ந்த சார் துக்கியா என்ற கிராமத்தில் பிறந்தார்கள். இவரது தந்தையாரின் பெயர் மௌலானா அபுல் ஹைர் முகமது முஹிபுல்லா ஆகும். இவரது தாயாரின் பெயர் ஜெய்து நிசா ஆகும். இவரது தந்தையாரான அபுல் ஹைர் முகமது முஹிபுல்லா சாஹிப் அவர்கள் 1943ஆம் ஆண்டு அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆரம்ப நாட்களில் இவரது பெயர் அபுல் ஹைர் முகமதாக இருந்தது. ஹதரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அவர்களுக்கு முஹிபுல்லா என்ற பெயரையும் அதோடு சேர்த்து விட்டார்கள். இவர்கள் தமது பகுதியில் முதல் அஹ்மதி ஆவார்கள். சிறந்த ஆலிமாவார்கள். இவர்களுக்கு தப்லீக் செய்வதிலும் மிகுந்த ஆர்வம் இருந்தது. இவர்கள் மூலமாக தனது தந்தையாரான ஹாஜா அப்துல் மன்னான் சாஹிப் அவர்களையும், அதாவது மஹமூத் சாஹிபின் பாட்டனார் அவர்களையும் அஹ்மதியத்தின் ஒளியை அவர்கள் பெற்று அதனை ஏற்கும்படி இவர்கள் செய்தார்கள். இவர்கள் அந்த காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாரன்பூரில் படிப்பதற்காக சென்ற சமயத்தில் அவர்களுக்கு அஹ்மதியத் தொடர்பாக தெரிய வந்தது. இது ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாழ்நாளில் நடைபெற்ற விஷயமாகும். அப்போது ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தில்லி வந்திருந்தார்கள். அப்போது மஹமூத் சாஹிபின் பாட்டனார் அவர்களுக்கும் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. ஆனால் எங்கு அவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருந்தார்களோ அங்குள்ள மக்கள் அவர்களுக்கு ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க அனுமதி வழங்கவில்லை. பிறகு இவர் அஹ்மதியானதும் மக்கள் நம்மை இந்த அருளிலிருந்தும் விலக்கி வைக்க முயற்சி செய்தனர். ஆனால் அல்லாஹு தாலா நமக்கு இந்த அருளை வழங்கிவிட்டான் என்று கூறி வந்தார்கள். ஹஜரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறியதற்கு இணங்க மஹமூத் அஹமது ஷாஹித் சாஹிப் அவர்களின் தந்தையார் அவர்களை வக்ஃபே அவுலாத் என்ற திட்டத்தின் கீழ் 1954ஆம் ஆண்டு வக்ஃப் செய்தார்கள். மர்ஹூம் மஹமூத் அஹமது ஷாஹித் சாஹிப் தனது ஆரம்ப கல்வியை தமது நாட்டில் வைத்தே பெற்றார்கள். பிறகு 1962ஆம் ஆண்டு சிறு பையனாக இருந்தபோது ரபுவாவில் இருந்த ஜாமியா அஹமதியாவில் சேர்ந்தார்கள். 1974ஆம் ஆண்டு இவர்கள் ஷாஹித் டிகிரியை பெற்றார்கள். இவர்களது திருமணம் 1970ஆம் ஆண்டில் வங்காளதேசத்தின் அமீர் சாஹிபான மர்ஹூம் மௌலவி முகமது சாஹிப் அவர்களின் மகளான ஹாஜரா சாஹிபாவுடன் நடந்தது. இவர்களுக்கு 3 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். அல்லாவின் அருளால் எல்லோரும் திருமணமானவர்கள். ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதில் முன்னணியில் இவர்கள் இருக்கின்றனர். தமது வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தன என்பதை பற்றி மஹமூத் அஹமது சாஹிப் அவர்கள் தமது மருமகனிடம் சில விஷயங்களை குறிப்பெடுக்கும்படி கூறியிருந்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இவர்கள் கல்வி கற்ற சமயத்தில் ஒருமுறை ஜாமியாவில் வைத்து கால்பந்து விளையாடிய சமயத்தில் இவரது கால் முட்டில் கடுமையான காயம் ஏற்பட்டது. கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள். கிழக்கு வங்காளத்திற்கு திரும்ப சென்று விட்டார்கள். ரபுவாவின் சீதோஷ்ண நிலையும் மிகவும் கடுமையானதாக இருந்தது. எவ்வித வசதிகளும் இருக்கவில்லை. உப்பு தண்ணீர் தான் கிடைக்கும். நல்ல இனிமையான தண்ணீர் கிடைக்காது. பெரும்பாலும் இவருக்கு வயிறு கோளாறு இருந்து வந்தது. பெற்றோர்களும் மிக தூரத்தில் இருந்தனர். சிறியவராக இருந்தார்கள். பெற்றோர்களின் நினைவு அவருக்கு வந்தது. காயமும் ஏற்பட்டிருந்தது. அதனால் அவர்கள் வங்காளதேசத்திற்கு திரும்பி சென்று விட்டார்கள். அந்த காலத்தில் அது கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது. ரப்பாவிற்கு மீண்டும் திரும்பி வருவதற்கு இவர்களுக்கு விருப்பமில்லாமல் இருந்தது. ஆனால் இவர்கள் கூறுகின்றார்கள், அந்த சமயத்தில் பிரின்சிபலாக இருந்த சையத் மீர் தாவூத் அஹமது சாஹிப் அவர்கள் மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். மீண்டும் இவர் ஜாமியாவிற்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள். இதன் காரணமாக இவர்கள் மீண்டும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் கூறுகின்றார்கள், இவரது தந்தையாரின் துவாக்கள் இவரது வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ரப்வாவில் இருந்தபோது இவர்கள் தமது தந்தையாருக்கு ரப்வாவின் சீதோஷ்ண நிலை கடுமையானதாக இருக்கின்றது, தண்ணீர் இல்லை, வெப்பம் அதிகமாக இருக்கின்றது, சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் மிகவும் கஷ்டமான நிலை ஏற்பட்டுள்ளது போன்ற பல விஷயங்களை கடிதத்தில் எழுதியிருந்தார். இதற்கு பதிலெழுதும் போது இவரது தந்தையாரான முஹிபுல்லா சாஹிப் அவர்கள் மக்காவிலும் கூட மிகவும் கஷ்டமான நிலைமைதான் இருந்தது என்று எழுதினார்கள். பிறகு சூரா இப்ராஹீமின் வசனமான ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைர ஸீ ஸர்இன் என்ற வசனத்தையும் குறிப்பிட்டு அவர்களுக்கு போதனை செய்திருந்தார்கள். பிறகு எழுதினார்கள், அல்லாஹ்வின் கலீஃபா எந்த நகரத்தில் மக்களை குடியமர்த்தி இருக்கின்றாரோ அங்கு உங்களால் இருக்க முடியவில்லை என்றால் தந்தையுடன் உங்களுக்கு இருக்கும் தொடர்பு பொருளற்றதாகும். மஹமூத் சாஹிப் கூறுகின்றார்கள், அதற்கு பிறகு எனது வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றம் ஏற்பட்டது.
ராவல்பிண்டியிலிருந்து வழக்கறிஞரான மதிப்பிற்குரிய முஜீபுர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள். அமைதியாக இருக்கும் இயல்பை உடையவராகவும் மிகவும் நேர்த்தியாக பணிகளை செய்கின்ற ஜமாத்தின் தொண்டராகவும் மஹமூத் சாஹிப் அவர்கள் இருந்தார்கள். முழு வாழ்நாளிலும் மிகுந்த கலப்பற்ற மன தூய்மையுடனும் பற்றுடனும் தமது கடமைகளை அவர்கள் நிறைவேற்றி வந்தார்கள். தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற சமயத்திலேயே அல்லாஹ்வின் சமூகத்தில் ஆஜராகிவிட்டார்கள். இவர்களை ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஹுத்தாமுல் அஹ்மதியாவின் தலைவராக நியமித்தார்கள். அதற்கு பிறகு இவரது நிர்வாக திறமையின் சிறப்பம்சங்களும் தெரிய வந்தது. முஜிபுர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், இவர்களது தந்தையாரான மதிப்பிற்குரிய மௌலானா முஹிபுல்லா சாஹிப் அவர்கள் பெங்காலில் முபல்லிகாக நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் தங்களது முதல் குழந்தையை வக்ஃப் செய்தார்கள். மஹமூத் அகமது அவர்கள் சிறுவனாக இருந்தபோது அவர்களை ரபுவா அனுப்பி வைத்தார்கள். தனக்கு தெரியாத ஒரு சூழலில் இருந்ததால் ஆரம்பத்தில் அவர்கள் மிகவும் கவலை அடைந்தார்கள். ஆனால் இவரது தந்தையாருக்கு இவரை பற்றி ஒரு துடிப்பு இருந்து வந்தது. முஜிபுர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் மஹமூத் சாஹிப்பின் மாமா ஆவார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், மஹமூத் கவலையடையும்படி விட்டுவிடக் கூடாது என்று மஹமூதின் தந்தையார் அவர்கள் அடிக்கடி எனக்கு எழுதுவார்கள். அவர் படித்து ஜாமியாவிலிருந்து பட்டம் பெற்று வர வேண்டும் என்று விரும்பினார்கள். இது ஆரம்ப நாட்களில் நடந்த விஷயங்களாகும். ஆனால் பிறகு மஹமூத் சாஹிப் அவர்கள் மிக விரைவாக உள்ளத்தாலும் உயிராலும் கல்வி கற்பதில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள். ரபுவாவில் இருந்த பழைய ரபுவாவாசிகளுக்கு தெரியும். பிறகு இவர்கள் ரபுவாவின் சூழலோடு ஒன்றிவிட்டார்கள். மீர் தாவூத் அகமது சாஹிப் அவர்கள் இவர்களை கோடை விடுமுறையின் போது முஜீபுர் ரஹ்மான் சாஹிபிடம் ராவல்பிண்டிக்கு அனுப்பி வைப்பார்கள். முஜீப் சாஹிப் எழுதுகின்றார்கள், மர்ஹூமின் இயல்பில் எளிமை எந்த அளவு இருந்தது என்றால் அவர்கள் எந்த அளவு நல்லொழுக்கம் உள்ளவராகவும் நல்ல இயல்புள்ளவராகவும் இருந்தார்கள் என்றால் அண்டை வீடுகளில் இருந்து வந்த ஜமாத்தை சாராத குழந்தைகளும் பெண்களும் இவர்கள் மீது பேரன்பு வைத்திருந்தனர். அவர்களை எப்போதும் அவர்கள் நினைவு கூர்ந்து வந்தனர். மஹமூத் சாஹிப் அவர்களுக்கு தமது சகோதரர்களுடன் அன்புமிக்க தொடர்பு இருந்து வந்தது. தமது ஏழை உறவினர்களுக்கு அவர்கள் மறைவாக உதவி செய்து வந்தார்கள். வங்காளதேச ஜமாத்தில் அவர்களது அமானத்தில் கொஞ்சம் தொகை வைக்கப்பட்டிருந்தது. அதன் மூலம் தமது தாயாருக்கு நிரந்தரமாக அவர்கள் தொண்டு செய்து வந்தார்கள். இவர்களது நெருங்கிய உறவினர்கள் அனைவருமே தங்களுடன் அவர்களுக்கு மிகுந்த அன்புமிக்க தொடர்பு இருந்து வந்தது என்றே கூறுகின்றனர். எப்போது இவர்கள் சதர் ஆனார்களோ அப்போது தமது மருமகனை குறிப்பெடுக்கும்படி கூறிய விஷயங்களில் இவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். 1979ஆம் ஆண்டு ஹுத்தாமுல் அஹ்மதியாவின் ஆலோசனை கூட்டத்தில் ஹுத்தாமுல் அஹ்மதியா தலைவருக்கான தேர்தல் நடந்தது. ஓட்டுகளின் அடிப்படையில் இவர்கள் 5வது இடத்தில் இருந்தார்கள். தேர்தலுக்கு பிறகு ஃபஜர் தொழுகை சமயத்தில் ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களிடம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், தரூத் ஓதுங்கள் என்று கூறினார்கள். மேலும் அடுத்த நாளிலோ அல்லது அதே நாளில் மாலையிலோ ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு ஹுத்தாமுல் அஹ்மதியாவின் தலைவருக்கான ஒப்புதலை வழங்கினார்கள். ஓட்டுகளின் அடிப்படையில் அவர் 5வது இடத்தில் இருந்தார். ஜமாத்தில் முபல்லிகாக இப்போது அமெரிக்காவில் இருக்கின்ற இனாமுல் ஹக் கௌசர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஜாமியாவில் உள்ள நாசிர் ஹாஸ்டலில் வைத்து எனக்கு அவர்களுடன் நட்பு ஏற்பட்டது. அவர்கள் ஹாஸ்டலில் ஜெயிமாக இருந்தார்கள். இனாம் சாஹிப் மூத்தமீதாக இருந்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், மஹமூத் சாஹிப் மெஸ்ஸின் மெம்பராக இருந்து பிறகு அதன் தலைவராக ஆனார்கள். ஜாமியாவில் ரயீசுல் ஜாமியாவாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இவர்களை சதராக நியமித்து அதற்கான அறிவிப்பு செய்யப்பட்ட போது நான் அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தேன் என்று இனாமுல் ஹக் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள், நான் முன்னால் சென்று அவர்களை கட்டித் தழுவ விரும்பினேன். அப்போது அவர்கள் என்னை பார்த்து விலகி செல்லுங்கள் என்று கூறினார்கள். உருதுவும் பெங்காலியும் கலந்த மொழியில் தனக்கே உரிய பாணியில் எனது பெயர் அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டதா என்று கேட்டார்கள். அதற்கு நான் ஆம் என்று பதில் கூறினேன். அவர்களுக்கு அதில் உறுதி ஏற்படவில்லை. மகிழ்ச்சிக்கு பகரமாக அவர்களுக்கு துக்கத்தின் நிலைமை இருந்தது. பிறகு நான் அவரை கட்டித் தழுவினேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஹாலித் ஜைஃபுல்லா சாஹிப் அவர்கள் இவர்களுக்கு பிறகு இப்போது ஆஸ்திரேலிய ஜமாத்தின் பொறுப்பு அமீராக இருந்து வருகின்றார்கள்.
அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு சமயத்தில் முகமது பெங்காலி சாஹிப் அவர்களே இவரிடம் தான் சதராக நியமிக்கப்பட்ட விஷயம் தொடர்பாக கூறினார்கள். 1979ஆம் ஆண்டில் இன்டர்நேஷனல் சதர் ஹுத்தாமுல் அஹமதியாவின் தேர்தல் நடந்தபோது ஓட்டுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர்கள் 5வது இடத்தில் இருந்தார்கள். ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களிடம் மிகுந்த அன்பு வைத்திருந்தார்கள். ஹுசூர் அவர்கள் அவர்களை அழைத்து, இன்று மாலை வரை நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று கூறினார்கள். அவர்களே கூறுகின்றார்கள், அப்போது நான் மிகவும் அஞ்சினேன். என்னிடம் என்ன தவறு நேர்ந்து விட்டது என்று பயந்தேன். நான் 5வது இடத்தில் இருந்தும் கூட ஹுசூர் ரஹ்மத்துல்லாஹு தஆலா அவர்கள் என்னை சதராக நியமித்த போது ஹுசூர் இந்த வழிமுறை மூலம் எனக்கு பணிவின் பக்கம் கவனமூட்டுகின்றார்கள் என்பது எனக்கு தெரிய வந்தது. எல்லா பொறுப்பாளர்களுக்கும் இதில் படிப்பினை இருக்கின்றது. அவர்கள் பொறுப்பிற்காக தேர்ந்தெடுக்கப்படும் போது அவர்கள் இஸ்திக்ஃபாரும் தரூதும் அதிகமாக ஓத வேண்டியது அவசியமானதாகும். அதன் மூலம் எப்போதும் பணிவு நிலைத்திருக்க வேண்டும். மேலும் சரியான முறையில் தொண்டு செய்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்கிக் கொண்டே செல்ல வேண்டும். மஹமூத் முஜீப் சாஹிப் இன்ஜினியர் அவர்கள் இதை பற்றி இவ்வாறு எழுதுகின்றார்கள். மஹமூத் சாஹிப் அவர்கள் அர்ப்பணிக்கும் மனப்பாங்குள்ள கிலாஃபத்தின் மீது மிகுந்த பற்றுள்ள அகமதியாக இருந்தார்கள். 1980 அல்லது 1981ஆம் ஆண்டில் ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் 1960ஆம் ஆண்டுக்கு முன்பு கடந்து சென்ற எல்லா சதர்களின் பெயர்களையும் எடுத்துக் கூறினார்கள். பிறகு மஹமூத் பெங்காலி சாஹிப் அவர்களை புகழ்ந்து கூறியவாறு, கட்டுப்படுவதிலும் துவாக்களை பெற்றுக் கொள்வதிலும் எல்லோரையும் விட இவர் முன்னேறி சென்று விட்டார் என்றும் கூறினார்கள். பிறகு ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் 5வது இடத்தில் இருந்து அவரை சதராக நியமித்து, கிலாஃபத் யாரை தேர்வு செய்கிறதோ அவரே சிறந்தவராக இருப்பார் என்ற படிப்பினையை நான் ஜமாத்திற்கு வழங்க விரும்பினேன் என்று கூறினார்கள். ஹுத்தாமுல் அஹமதியாவின் பதவி காலத்தில் இவர்களிடம் அந்த புத்தகங்களை அவர்கள் எழுத வைத்தார்கள். 1981ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் இது. ஹுத்தாமுல் அஹமதியாவின் இஸ்திமா நடந்தது. அப்போது ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அவர்களது தொண்டுகளை பாராட்டியவாறு இவ்வாறு கூறினார்கள், எவர் தூய எண்ணத்துடன் கிலாஃபத்தை பின்பற்றி செல்வாரோ அவருக்குத்தான் பரக்கத் கிடைக்கும். ஏனென்றால் எல்லா அருள்களும் இந்த அமைப்புடன் தொடர்புடையதாக இருக்கின்றது. இதை தவிர வேறு எந்த விஷயமும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தகுதியை பெற முடியாது. தொடர்ந்து கூறினார்கள், கடந்த வருடத்தில் ஹுத்தாமுல் அஹமதியாவின் சதர் தேர்தல் நடந்தபோது ஓட்டுகளின் அடிப்படையில் மஹமூத் அகமது சாஹிப் 5வது இடத்தில் இருந்தார். எந்த முதல் 4 நபர்களுக்கு ஓட்டுகள் அதிகமாக கிடைத்ததோ அவர்களது பணிகளில் பரக்கத் அவர்களுக்கு கிடைத்த ஓட்டுகளின் காரணமாக இருக்காது. மாறாக எவர் காலப்பற்ற தூய எண்ணத்துடன் கிலாஃபத்தை பின்பற்றி செல்வாரோ அவர்தான் பரக்கத்தை பெறுவார் என்ற படிப்பினையை நான் ஜமாத்திற்கு வழங்க விரும்பினேன். மஹமூத் அகமது பெங்காலி சாஹிப் 5வது இடத்தில் இருந்தார்கள். அவரை நான் சதராக நியமித்தேன். மிகுந்த தூய உள்ளம் கொண்ட மனிதராவார். இவரது மன தூய்மையில் அல்லாஹ் முன்னேற்றத்தை வழங்குவானாக. பெரும் பணியை இவர்கள் செய்தார்கள், துவாக்களை பெற்றுக் கொண்டார்கள் என்று கூறினார்கள். பிறகு ஹுசூர் அவர்கள் 1960ஆம் ஆண்டிலிருந்து அந்த சமயம் வரை இருந்த பல்வேறு மஜ்லிஸ்களின் ஹுத்தாமுல் அஹமதியா சதர்களின் காலங்களில் இஸ்திமாக்கள் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்ட மஜ்லிஸ்களின் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையின் புள்ளி விவரங்களை எடுத்துக் கூறினார்கள். அப்போது ஒரு சமயத்தில் அதில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டதையும் அதற்கு பிறகு ஏற்பட்ட படிப்படியான முன்னேற்றத்தையும் குறிப்பிட்டு அவர்கள் கூறினார்கள். ஹுசூர் அவர்கள் கூறினார்கள், ஓட்டுகளை பெறுபவர்களுக்கு வெற்றி கிடைப்பதில்லை என்பதை நான் கூற விரும்புகின்றேன். வெற்றி காலத்தின் கலீஃபாவின் துவாக்களை பெறுவதன் மூலம் கிடைக்கின்றது. கடந்த முறை ஓட்டுகளை பெற்று 5வது இடத்தில் இருந்த நபர் சதராக்கப்பட்டார். அதற்கு முந்தைய வருடத்தில் இஸ்திமாவில் 771 மஜ்லிஸ்களின் வருகை இருந்தது. அடுத்த வருடத்தில், அதாவது இவ்வருடம் 818 மஜ்லிஸ்கள் கலந்து கொண்டுள்ளனர் என்று ஹுசூர் அவர்கள் கூறினார்கள். மஜ்லிஸ் ஹுத்தாமுல் அஹமதியாவின் சதராக மஹமூத் பெங்காலி சாஹிப் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அப்போது அவர்கள் தலைமையக ஹுத்தாமுல் அஹமதியாவின் சதராக இருந்தார்கள். அப்போது முழு உலகிற்கும் ஒரு சதர் இருந்து வந்தார். அவர் தலைமையக சதராக இருப்பார். மற்ற இடங்களில் உள்ளவர்கள் சதர்களாக இருப்பதில்லை, மாறாக அவர்கள் காயிதுகளாக இருந்தனர். சர்வதேச சதர் என்ற நிலையில் இவர் ஹுத்தாமுல் அஹமதியாவின் கடைசி சதராக இருந்தார். இவரது காலகட்டம் முடிந்த பிறகு ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு
மிகுந்த பணிவை வெளிப்படுத்தியவாறு இவர் ஒரு கடிதத்தை அனுப்பினார். அதற்கு ஹஜ்ரத் நான்காவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் பதில் அனுப்பினார்கள். அதில் நீங்கள் தேவையில்லாமல் வெட்கத்தை வெளிப்படுத்தியுள்ளீர்கள். வெட்கப்படுவதற்கு இதில் என்ன இருக்கின்றது? உங்களது காலகட்டம் சிறப்பாக இருந்தது. மாஷா அல்லாஹ், மிகவும் கடினமான நிலைமைகளில் மிகவும் சிறப்பாகவும் நுட்பமாகவும் வீரத்துடனும் நீங்கள் பணியாற்றி இருக்கின்றீர்கள். அல்லாஹ் அருள் செய்வானாக. இதனால்தான் நீங்கள் அன்சாருல்லாவிற்கு சென்ற பிறகும் கூட உங்களுக்கு தொண்டு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று கூறினார்கள். இவர்களது பதவி காலம் முடிந்த பிறகும் கூட 1 வருடம் வரை எக்ஸ்டென்ஷன் வழங்கப்பட்டது. இவர்கள் தகுதியற்றவராக இருந்திருந்தால் ஒருபோதும் அவ்வாறு செய்திருக்க முடியாது. அல்லாஹு தாலா வருங்காலத்திலும் உங்களை எப்போதும் இந்த இயக்கத்தின் தன்னலமற்ற ஊழியராக ஆக்கி வைப்பானாக. நீங்கள் சிறந்த முறையில் தொண்டாற்றுவதற்காக தௌஃபீக்கை பெற்றுக்கொண்டே இருப்பீர்களாக என்று ஹுசூர் அவர்கள் கூறினார்கள். பிறகு அன்னார் எழுதுகின்றார்கள், நீங்கள் கைதிகளின் நன்மைக்காகவும் அவர்களது மேம்பாட்டிற்காகவும் பெரும் பணிகளை செய்துள்ளீர்கள். இதை பற்றிய அறிக்கைகள் முறையாக அனுப்பப்பட்டிருந்தது. இந்த அறிக்கைகள் தொடர்பாக 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் இவ்வாறு கூறியிருந்தார்கள். கைதிகளின் மேம்பாட்டிற்கான பணிகள் தொடர்பான உங்களது ரிப்போர்ட் கிடைத்தது. மாஷா அல்லாஹ், நீங்கள் மிகவும் நுட்பமான ஞானத்துடனும் உழைத்தவாறும் பணி செய்துள்ளீர்கள். அல்லாஹ் இதன் நல்ல விளைவுகளை ஏற்படுத்துவானாக. கைதிகளுக்கு அந்த காலத்தில் இவர்கள் பெரும் தொண்டுகளை செய்திருந்தார்கள். பிரிதோரிடத்தில் ரிப்போர்ட்டை பார்த்த பிறகு ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இவ்வாறு எழுதியிருந்தார்கள். கைதிகளுக்கு தொண்டு செய்வது தொடர்பான உங்களது முயற்சிகளை அறிந்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. 1982 ஜமாத்திற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்ட அந்த ஆரம்ப காலகட்டமாகும் இது. நூற்றுக்கணக்கில் கைதிகள் கலிமா காரணமாக சிறைக்கு சென்றனர். அப்போது ஹுதாமுல் அஹமதியாவும் சதர் ஹுதாமுல் அஹமதியா அவர்களும் அதிகமான பணிகளை செய்திருந்தனர். ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இது பற்றி கூறுகின்றார்கள். கைதிகளுக்கு தொண்டாற்றுவதில் உங்களது முயற்சிகளை அறிந்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. மிகவும் சிறந்த முறையில் நீங்கள் பணியாற்றுகின்றீர்கள். எனது விருப்பத்திற்கேற்ப முற்றிலும் அதை போன்றே நீங்கள் செயல்படுகின்றீர்கள். அவர்களது காலகட்டத்தில் ஹுத்தாமுல் அஹமதியா பல துறைகளிலும் முன்னேறியது. அவர்கள் கைதிகளின் நன்மைக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் அசீரான் ட்ரஸ்டை நிறுவினார்கள். அதன் கீழ் அவர்களது தேவைகளை நிறைவு செய்து அவர்களது துக்கத்தை அகற்றுவதற்கு முயற்சி செய்யப்பட்டது. இவ்வாறு ஜமாத்தின் நூற்றாண்டு நன்றி தெரிவிக்கும் விழாவின் போது மஜ்லிஸ் ஹுத்தாமுல் அஹமதியாவின் தரப்பிலிருந்தும் ஒரு ஆம்புலன்ஸ் இறைவனின் படைப்பினங்களுக்கு தொண்டு செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. புயூத்துல் ஹம்து சொசைட்டி துவங்கிய சமயத்தில் மஜ்லிஸ் ஹுத்தாமுல் அஹமதியா பெருமளவில் நன்கொடை வழங்கியது. அதற்கு மதிப்புக்குரிய மஹமூத் அஹமது சாஹிப் அவர்களே காரணமாக இருந்தார்கள். பிறகு ஹுத்தாமுல் அஹமதியாவில் பணிபுரிபவர்களுக்கு குவார்டர்ஸ் கட்டுவதற்காக நிலம் வாங்கப்பட்டது. இதில் அவர்களது தனிப்பட்ட ஆர்வத்தை அன்னார் வெளிப்படுத்தினார்கள். பிறகு திருக்குரான் மொழியாக்க ஃபண்டில் தலைமையக ஹுத்தாமுல் அஹமதியாவிற்கு பெருந்தொகையை நன்கொடையாக அவர்கள் வழங்கினார்கள். அந்த தௌஃபீக் அவர்களுக்கு கிடைத்தது. பாகிஸ்தானுக்கு வெளியே ஹுத்தாமுல் அஹமதியாவின் அமைப்பு ரீதியான முன்னேற்றத்திற்காக அவர்கள் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தார்கள். இவற்றில் மிக விரிவான சுற்றுப்பயணம் 1987 ஆண்டு ஜூன் 11 தேதியிலிருந்து அக்டோபர் 11 வரை அவர்கள் சென்ற பயணமாகும். அதில் அவர்கள் ஐரோப்பா, அமெரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்காவின் 11 நாடுகள், ஹாலாந்து, பெல்ஜியம், இங்கிலாந்து, காம்பியா, ஜெர்மனி, செரிலியோன், செனிகால், ஐவரி கோஸ்ட் ஆகிய பல்வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார்கள். சதர் மஜ்லிஸ் ஹுத்தாமுல் அஹமதியா என்ற நிலையில் இது சதரின் முதல் சுற்றுப்பயணமாகும். 1989 ஆண்டில் அவர்கள் இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் சிங்கப்பூருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள். அவர்களது காலத்தில்தான் ஹுத்தாமுல் அஹமதியாவின் கெஸ்ட் ஹவுஸின் மேல் மாடி கட்டப்பட்டது. பிறகு ஹுத்தாமுல் அஹமதியாவின் மஹமூத் ஹால், இது ஐவானே மஹமூத் என்று அழைக்கப்படுகிறது, இதில் தீ விபத்து ஏற்பட்டது. இதை சரி செய்ய எவ்வித பொருளுதவியும் கோராமல் இதன் மராமத்து பணிகளையும் கட்டிடத்தின் சீரமைப்பு பணிகளையும் அவர்கள் செய்தார்கள். அவர்களது காலகட்டத்தில் ஹுத்தாமுல் அஹமதியாவிற்கு 4வது கலிஃபத்துல் மஸீஹிற்கான தேர்தல் நடைபெற்ற சமயத்தில் பெரும் தொண்டுகளை செய்வதற்கான தௌஃபீக் கிடைத்தது. பாகிஸ்தானிலிருந்து ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து சென்ற மிக இக்கட்டான நிலைமைகளிலும் கூட ஹுத்தாமுல் அஹமதியாவிற்கு தொண்டுகள் செய்வதற்கான தௌஃபீக் கிடைத்தது. டியூட்டி கொடுக்கப்பட்டது. ஹுசூருடன் அவர்களும் சென்றார்கள். அவர்களது காலகட்டத்திற்கு அல்லாஹு தாலா பல பெருமைக்குரிய வரலாற்று சிறப்புகளையும் வழங்கினான். ஹிஜ்ரி காலண்டரின் அடிப்படையில் 14 மற்றும் 15 ஆகிய 2 நூற்றாண்டுகளிலும்
அவ்வாறே ஜமாத்தின் முதல் மற்றும் இரண்டாவது ஆகிய 2 நூற்றாண்டுகளிலும் தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இவருடைய காலகட்டத்தில்தான் ஹுதாமுல் அஹ்மதியா தனது 50வது வருடத்தை நிறைவு செய்து 51வது வருடத்தில் நுழைந்தது. ஹுதாமுல் அஹ்மதியாவின் வரலாறை எழுதுகின்ற சுல்தான் முபஷிர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள். மஹமூத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: நான் சதர் ஹுதாமுல் அஹ்மதியாவாக பொறுப்பேற்று 2 அல்லது 3 நாட்கள் கழிந்த சமயத்தில் நான் மிகவும் அஞ்சினேன். ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் பாதங்களுக்கு அருகில் அமர்ந்து அதிகமாக அழுதேன். ஆண்பால் பெண்பால் ஆகியவற்றை இவர்கள் கருத்தில் கொள்வதில்லை. தங்களுக்கே உரிய தொனியில் இவர்கள் என்னால் இந்த பணியை செய்ய முடியாது என்று கூறினார்கள். அதை கேட்ட ஹுசூர் அவர்கள் மிகவும் பரிவுடன், காலத்தின் கலீஃபா துஆ செய்துவிட்டு முடிவெடுத்து விட்டால் பிறகு அதனை அவர் மாற்றுவதில்லை. என்னுடைய துஆக்கள் உங்களுடன் இருக்கின்றன. ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் என்னிடம் வாருங்கள் என்று கூறினார்கள். பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள்: எனது தலையின் மீது எப்போதும் கலீஃபாக்களின் துஆக்கள் இருப்பதை நான் பார்த்தேன். ஹுத்தாம்களுடன் நேரடியாக இவர்கள் தொடர்பு வைத்திருந்தார்கள். அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் எனக்கு போதனை செய்திருந்தார்கள். அலுவலகத்தில் குறைவான நேரம் மட்டுமே உட்கார வேண்டும், காதீம்களுடன் நேரடியாக தொடர்பு வைக்க வேண்டும் என்று போதனை செய்திருந்தார்கள். மஹமூத் சாஹிப் பொதுவாக அலுவலகத்தில் அமர்வதற்கு பதிலாக மாலை நேரத்தில் வெளியே நாட்காலையில் அமர்ந்திருப்பார்கள். அங்கு முறையாக ஹுதாமுல் அஹ்மதியாவிற்கென்று அலுவலகம் உள்ளது. முழு வளாகமும் ஹுதாமுல் அஹ்மதியாவுடையதாகும். எனவே காதீம்கள் அங்கு வந்து போய் இருந்தனர். அங்கு அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவ்வாறே மஹமூத் ஹாலிற்கு வந்து போகின்றவரிடம் நேரடியாக அவர்கள் தொடர்பு வைத்திருந்தார்கள். அவர்களிடம் நலம் விசாரிப்பார்கள். எவ்வித செயற்கைத்தன்மையும் இல்லாமல் அவர்களிடம் பழகுவார்கள். இதன் விளைவாக காதீம்களிடம் ஒன்றிவிடுகின்ற சூழல் ஏற்பட்டுவிடும். அவர்கள் ஒவ்வொருவரது துக்கத்திலும் சமமாக பங்கு கொள்வார்கள். முபஷிர் சாஹிப் எழுதுகின்றார்கள்: ஒரு நாள் நாங்கள் அலுவலகத்தில் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருந்தோம். மிகவும் நேரமாகிவிட்டது. அப்போது மஹமூத் சாஹிப் அவர்கள் சாப்பிடுவதற்காக ஏதாவது இருந்தால் கொண்டு வாருங்கள் என்று கூறுகின்றார்கள். நான் கெஸ்ட் ஹவுஸ் சென்றேன். பணியில் இருப்பவர்களுக்காக தாரு ஜியாஃபத்திலிருந்து வந்த உணவு முடிந்து விட்டது. சில துண்டுகள் மட்டுமே எஞ்சியிருந்தன. நான் வெறும் கையுடன் திரும்பியவாறு எதுவுமே இல்லை என்று கூறினேன். சில துண்டுகள் மட்டுமே உள்ளன என்றேன். இதற்கு அவர்கள், அவை பரக்கத்திற்குரியவையாக இருக்கும், அவற்றை கொண்டு வாருங்கள் என்றார்கள். அந்த துண்டுகளை அவர்கள் சாப்பிட்டார்கள். எந்த ஒரு அமைப்பாளருக்கோ அல்லது கெஸ்ட் ஹவுஸில் இருந்த காதிமுக்கோ இது பற்றிய எந்த கட்டளையும் அவர்களிடவில்லை. இது பற்றி எவரிடத்திலும் எனக்கு உணவு ஏன் வைக்கவில்லை என்று எந்த கேள்வியும் கேட்கவில்லை. இரவு நேரம் இந்நிலையில் கழிந்தது. அவர்களுக்கு அப்போதும் சுகர் இருந்தது. சுகர் நோயாளிக்கு சில நேரங்களில் அதிகமாக பசியும் ஏற்படும். ஆனால் அதனை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. மேலும் மோத்தமிஸ் சாஹிப் மற்றும் ஏனைய பணியாளர்களின் வீடுகளும் ஹுதாமுல் அஹ்மதியாவின் வளாகத்திற்குள் தான் இருந்தது. ஆனால் அவர்களுக்கும் அவர்கள் எந்த சுமையையும் தரவில்லை. பிறகு டாக்டர் சாஹிப் எழுதுகின்றார்கள்: ஹுதாமுல் அஹ்மதியாவின் வரலாறை எழுதுவதற்காக அவர்கள் என்னை நியமித்து என்னை மிகவும் ஊக்குவித்தார்கள். இவரது நாவில் வங்காள தொனி இருந்தது. எழுத்துக்களிலும் அது வந்துவிடும். பொதுவாக தமது கடிதங்களை அவர்கள் என் மூலமாக எழுதுவார்கள். 2010ஆம் ஆண்டு அவர் லண்டன் ஆண்டு மாநாட்டிற்கு வருகின்ற போது சில கடிதங்களையும் ரிப்போர்ட்டுகளையும் என் மூலம் எழுதினார்கள். அப்போது டாக்டர் சாஹிப் இங்கு வந்திருந்தார்கள். அவர்களது நாவில் வங்காள தொனி இருந்து வந்ததால் சொற்களை கூறுவது அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போது நான் அதனை நகைச்சுவையாக அவரிடம் எடுத்து கூறியுள்ளேன். ஆனால் அவர்கள் நகைச்சுவையை தீயதாக எடுத்துக்கொண்டதில்லை. பிறகு எழுதுகின்றார்கள்: எல்லாவற்றையும் விட அவரிடம் நான் கற்றுக்கொண்ட சிறந்த விஷயம் காலத்தின் கலிஃபாவிற்கு கட்டுப்படுவதும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக தனது எல்லா தகுதிகளையும் முழுமையாக பயன்படுத்துவதுமாகும். கலீஃபாக்களின் மோத்தமிதாக அவர்கள் இருந்தார்கள். ஏதாவது ஒரு விவகாரம் தொடர்பாக காலத்தின் கலீஃபா ஏதாவது கேள்வி கேட்டால் நேரான கூற்றை கூறுவார்கள். ஹுசூர் அவர்கள் தரப்பிலிருந்தும் இவ்விஷயத்தில் ஏன் வெறுப்பு காட்டப்பட்டுள்ளது என்று நினைத்து அவர்கள் ஒருபோதும் தைரியம் இழந்துவிட மாட்டார்கள். மாறாக எப்போதும் சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். கலீஃபாக்களிடம் வழிகாட்டல் கிடைப்பதை விரும்பினார்கள். துஆ செய்வார்கள், துஆ செய்யும்படி கூறுவார்கள்.
ஃபிரோஸ் ஆலம் சாஹிப் எழுதுகின்றார்கள், 1982ஆம் ஆண்டு ஜாமியாவிற்கு சென்ற சமயத்தில் இவர்களுடன் எனக்கு ஆழமான தொடர்பு ஏற்பட்டது. அப்போது நான் அனுபவமில்லாத ஒரு புதிய அகமதியாக இருந்தேன். அவர்கள் மிகவும் பிஸியாக இருந்த போதிலும் என் மீது தமது அன்பான பார்வையை செலுத்தி வந்தார்கள். பெருநாள் மற்றும் பிற சந்தர்ப்பங்களில் என்னை வீட்டிற்கு அழைப்பார்கள், அன்பளிப்புகளை வழங்குவார்கள். நாட்டை துறந்து வந்த நிலையில் நாட்டில் உள்ள குறைபாடுகளை அகற்றுவதற்கு அவர் மிகவும் முயற்சி செய்வார்கள். அப்துல் அவ்வல் சாஹிப் அவர்களும் அவர்களது இதே சிறப்பம்சங்களை எடுத்து கூறியுள்ளார்கள். எல்லாவற்றையும் விட அவரிடமிருந்த மிக சிறப்பான விஷயம், அவர்கள் கிலாபத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். அதற்காக தன்னை அர்ப்பணித்திருந்தார்கள். அமைதியாக இருக்கும் இயல்பை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். மற்றவர்களின் சிறப்பம்சங்களை பார்க்கக்கூடியவர்களாகவும் அமல் செய்யக்கூடிய சான்றோராகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள். பல சந்தர்ப்பங்களிலும் என்னை போன்ற சிறுவர்களை அவர்கள் ஊக்குவித்து வந்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் மெட்ரிக் படித்து முடித்து ஜாமியாவிற்கு சென்ற சமயத்தில் எனக்கு வயது 16. அங்கு நான் பார்த்தது என்னவென்றால், அவர்கள் தொலைவில் இருந்து கொண்டு தமது நாட்டின் நிலைமைகளை ஆய்வு செய்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். விலை மதிப்புள்ள துவாக்கள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கி வந்தார்கள். கடந்த வருடம் நான் வங்காளதேசத்தின் ஆண்டு மாநாட்டின் போது இவர்களை எனது பிரதிநிதியாக அனுப்பி வைத்தேன். அங்கும் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மீண்டும் மீண்டும் எங்களை ஊக்குவித்து வந்தார்கள் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். ஹாலித் ஜைஃபுல்லா சாஹிப் எழுதுகின்றார்கள், அமீர் சாஹிப் இவ்வாறு கூறியிருந்தார்கள், நாங்கள் படிப்பதற்காக ரபுவா வந்த சமயத்தில் என்னுடன் வேறு மாணவர்களும் இருந்தனர். நாங்கள் ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க சென்றிருந்தோம். அப்போது ஹுசூர் அவர்கள் கட்டிலில் படுத்திருந்தார்கள். நாங்கள் அவர்களுக்கு அருகில் தரையில் அமர்ந்திருந்தோம். ஹுசூர் எங்களுக்கு வக்ஃபு செய்வதன் முக்கியத்துவம் தொடர்பாகவும் தியாகத்தை பற்றியும் எடுத்து கூறிக் கொண்டிருந்தார்கள். ஹுசூர் அவர்கள் தமது ஒரு கையை என் மீது வைத்திருந்தார்கள். எல்லோரையும் விட அதிகமாக நான் தான் ஹுசூருக்கு அருகில் இருந்தேன். அல்லாஹ்வின் நுட்பமான ஞானம் இதில் இருக்கின்றது. வெளியிலிருந்து வந்த மற்ற எல்லா மாணவர்களாலும் சீதோஷ்ண நிலை மற்றும் உணவு ஆகியவற்றில் இருந்த கடினமான நிலையை சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் தமது வீடுகளுக்கு திரும்பி சென்று விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே இறைவனின் அருளால் எனது கல்வியையும் வக்ஃபையும் பூர்த்தி செய்தேன். இது ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது கை என்னை தொட்டதின் பரக்கத்தாகும் என்று இவர் கூறுகின்றார். பிறகு ஹாலித் சைஃபுல்லா சாஹிப் எழுதுகின்றார்கள், மர்ஹூம் அமீர் சாஹிப் அவர்கள் புத்தி கூர்மை உள்ள மனிதராவார்கள். தொடர்புகளை ஏற்படுத்துவது, அவற்றை பேணி பாதுகாப்பது ஆகிய திறன்களை அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். அதை ஜமாத்தின் பலனுக்காக பயன்படுத்தினார்கள். இதனால் இமிகிரேஷனை பயன்படுத்துவது பாகிஸ்தானிய அகமதிகளுக்கு எளிதானதாக ஆகிவிட்டது. அவர்கள் ஆஸ்திரேலியாவிற்கு வந்தபோது சில 100 எண்ணிக்கையில் இருந்த ஆஸ்திரேலிய ஜமாத் இப்போது 1000 கணக்கில் ஆகிவிட்டது. இந்த முன்னேற்றத்தின் தொடர் நீடிக்கின்றது. ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களின் வழிகாட்டலுக்கு ஏற்ப ஆஸ்திரேலியாவில் உள்ள எல்லா பெரும் நகரங்களிலும் அகமதிகள் குடியமர்த்தப்பட்டனர். இதனால் ஒவ்வொரு மாநிலத்தின் தலைநகரத்திலும் வலுவான ஜமாத் நிறுவப்பட்டுவிட்டது. மேலும் விரிவான, அகலமான, அழகான பள்ளிவாசல்கள், மிஷன் ஹவுஸ்கள் ஆகியவை நிறுவப்பட்டுவிட்டன. சிட்னியிலும் மஸ்ஜித் பைத்துல் மஹ்தியை தவிர ஹிலாஃபத் சென்டினரி ஹால் மற்றும் மிஷன் ஹவுஸும் உள்ளது. இப்போது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டப்பட்டு வருகின்றது. இவ்வாறே பிரிஸ்பனில் பள்ளிவாசல் கட்டப்பட்டது, மெல்போர்னில் பள்ளிவாசல் கட்டப்பட்டது, அட்லைடில் ஜமாத் சென்டர் இருக்கின்றது, கேம்ரோவில் பள்ளிவாசல் கட்டுவதற்காக நிலம் வாங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. விரைவில் நிலம் கிடைத்துவிடும். ஆஸ்திரேலிய ஜமாத்தின் முன்னேற்றத்தில் இவர்கள் சிறப்பான பங்கு வகித்துள்ளார்கள். மாஷா அல்லாஹ். ஆஸ்திரேலிய ஜமாத்தின் நேஷனல் தர்பியத் செக்ரட்டரி ஜனாப் இம்ரான் அஹசன் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், அமீர் சாஹிப் அவர்கள் 1991 ஆஸ்திரேலியாவின் மிஷனரி இன்சார்ஜாகவும் அமீர் ஜமாத்தாகவும் தொண்டாற்றி வருகின்றார்கள். அவருடைய காலகட்டத்தில் மிக பெரும் ப்ராஜெக்ட்கள் நிறைவை எட்டியது. ஆனால் இப்போது ஜமாத் மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கின்றது. 2005 இவர்கள் அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிறகு 2-3 புதிய பள்ளிவாசல்களையும் சென்டினரி ஹாலையும் கட்ட வைத்தார்கள். மெல்போர்னில் உள்ள மஸ்ஜித் பைத்து சலாம் உள்ள பெரிய ஹாலில் 2000க்கும் மேற்பட்ட தொழுகையாளிகள் தொழ முடியும். இவ்வாறே மற்ற பள்ளிவாசல்களும் மிகவும் விரிவானவையாகும். இவரது காலகட்டத்தில் ஆஸ்திரேலியாவில் உள்ள அரசாங்கத்தில் 2 அரசியல் கட்சிகளுடனும் இமிகிரேஷன் விஷயத்தில் மிக நல்ல தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டது. இவ்வாறு வேறு பல வசதிகளையும் இவர்கள் அரசிடமிருந்து பெற்றார்கள். தலைமையக வழிகாட்டலுக்கேற்ப ஆஸ்திரேலியாவில் இவர்கள் கிளை அமைப்புகளை வடிவமைத்தார்கள். பல்வேறு நாடுகளில் வசிப்போர்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதில் அவர்களது தர்பியத்திற்கு பெரும் பங்கு இருக்கின்றது.
பாகிஸ்தானிகள் மட்டுமின்றி பிஜியன்களும் அங்கு வந்துள்ளார்கள். ஆஸ்திரேலியன் மற்றும் ஆப்பிரிக்கர்களும் உள்ளனர். இவர்கள் அனைவர் மத்தியிலும் சகோதரத்துவத்தின் சூழலை இவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஒவ்வொருவரிடமும் பொறுப்புகளை ஒப்படைத்து அவர்களை பொறுப்பாளிகளாக ஆக்கினார்கள். அவரிடம் அவர்களது தகுதிக்கேற்ப வேலை வாங்கினார்கள். இதுதான் ஒரு சிறந்த நிர்வாகியின் சிறப்பாகும். இதற்கேற்ப மற்றவர்களும் செயல்பட வேண்டும். சில நாட்களுக்கு முன் அங்கு ஆண்டு மாநாடு நடந்தது. அதற்கு அவர்கள் தலைமை தாங்கினார்கள். அதில் அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் தொடர்பாக சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அப்போது அவர்கள் ஆரோக்கியத்துடன் இருந்தார்கள். நோயை பொறுத்த அளவில் அவர்கள் ஆரோக்கியத்தின் பக்கம் திரும்பிக் கொண்டிருந்தார்கள். போதுமான அளவு நல்ல நிலைமையில் அவர்கள் இருந்தார்கள். பிறகு திடீரென்று ஸ்ட்ரோக் ஏற்பட்டது. விக்டோரியா ஜமாத்தின் தலைவரான ஜாவீஸ் சாஹிப் அவர்கள் ஒரு விரிவான கடிதத்தில் எழுதுகின்றார்கள். விவகாரங்களை புரிந்து கொள்வது, சிறு சிறு விஷயங்களிலும் வழிகாட்டுவது, அகப்பார்வை நிறைந்த தொலைநோக்கு பார்வையுள்ள அமீர் சாஹிப் தொடர்பான சம்பவங்கள் ஒவ்வொரு நபரது நாவிலும் கூறப்படுவது பொதுவானதாக ஆகிவிட்டது. அமீர் சாஹிபிடம் ஒரு பழைய வண்டிதான் இருந்தது. செயற்குழு மீண்டும் மீண்டும் பிடிவாதமாக கேட்டுக்கொண்ட பிறகும், அவ்வாறே நான் வேண்டுகோள் விடுத்த பிறகும் கூட அவர்கள் வேறு வண்டி வாங்கவில்லை. ஆனால் மற்ற முறவிகளுக்கு எப்போதும் நல்ல வாகனங்களை அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள். தன்னை பற்றி எந்த கவலையும் அவர்களுக்கு இருக்கவில்லை. இவ்வாறே இவரது மகள் எழுதுகின்றார்கள். ஆடைகளை நாங்கள் வாங்கி வரும்போது அவர்களுக்கு அதில் அதிகம் ஆர்வம் இருந்ததில்லை. சுகத்தை தரக்கூடிய ஆடையை அணிய வேண்டும் என்று கூறி வந்தார்கள். அதிகமாக அலங்காரம் தேவையில்லை என்பார்கள். ஜமா செலவீனங்களில் மிகவும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வார்கள். நினைவாற்றல் மிகவும் நன்றாக இருந்தது. ஜமாத் சகோதரர்களை அவர்களது பெயர் மூலம் நினைவு கூறுவார்கள். அவர்களிடம் இருக்கும் சிறப்பம்சங்களை பயன்படுத்தும் திறனை அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கியிருந்தான். செயற்குழு கூட்டங்களிலும் ஆலோசனை கூட்டங்களிலும் காலத்தின் கலிஃபா கூறியுள்ள விஷயங்களையும் மேற்கோள்களையும் எடுத்துக்காட்டி விஷயங்களை புரிய வைப்பார்கள். கூறுகின்றார்கள், ஒரு நபருக்கு இங்கு நடைபெறுகின்ற கிரிக்கெட் டோர்னமெண்டில் வரவேண்டியது இருந்தது. புயலின் காரணமாக பிளைட்டில் அவர் வருவதற்கு காலதாமதமாகிவிட்டது அல்லது பிளைட் கேன்சல் ஆகிவிட்டது. டோர்னமெண்டில் அவர் கலந்து கொள்ள முடியவில்லை. அமீர் சாஹிப் அவருக்கு இவ்வாறு நடந்த பிறகும் கூட, நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டும், டோர்னமெண்டில் கலந்து கொள்ள முடியாமல் போனாலும் பரவாயில்லை, அசல் நோக்கம் காலத்தின் கலிஃபாவை சந்திப்பதாகும். அது நடந்துவிட்டால் உங்களது டோர்னமெண்டில் கலந்து கொள்ளும் நோக்கமும் நிறைவேறிவிட்டதாக கருதுங்கள் என்று கூறி அந்த நபருக்கு புரிய வைத்தார்கள். நான் அங்கு சுற்றுப்பயணத்தில் சென்ற சமயத்தில் அவர்கள் அந்த நாட்களில் மிகவும் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். என்னுடன் அவர்கள் மெல்போர்ன் செல்ல முடியவில்லை. ஆனால் தொலைபேசி மூலம் கொஞ்சம் இடைவெளி விட்டு பிறகு பேசியவாறு எல்லா ஏற்பாடுகளையும் ஆய்வு செய்து வந்தார்கள். கூறுகின்றார்கள், அமீர் சாஹிப் தமது உரைகளில் ஹுத்தாம், அன்சார், லெஜ்னா ஆகியோரின் உரிமைகளை செலுத்துவது தொடர்பாக போதித்து வந்தார்கள். இதன் சிறந்த தாக்கத்தை அவர்களது வாழ்நாளிலேயே பார்க்க முடிந்தது. வெளிநாடுகளில் இருந்து வரும் மாணவர்களை சிறப்பாக கவனத்தில் வைத்திருந்தார்கள். ஷஹீதுகளின் குடும்பம் தொடர்பான விஷயங்களுக்கு மற்ற எல்லா விஷயங்களை விடவும் முன்னுரிமை வழங்கி வந்தார்கள். சில நேரம் அவர்களுக்கு புகார் கூற வேண்டியது வந்தது. அதனால் இங்கிருந்து சிலருக்கு தண்டனை வழங்க வேண்டியது வந்தது. தண்டனை வழங்க வேண்டியது வந்தால் அதனால் எனது உள்ளம் உடைந்து விடுகிறது என்று இவர்கள் கூறுவார்கள். மன்னிக்கும் விஷயங்களை மிக விரைவாக அவர்கள் செய்து வந்தார்கள். அமீர் சாஹிப் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள அஹமதியா ஜமாத்தின் எத்தகைய அடிக்கல்லாக திகழ்ந்தார்கள் என்றால், ஆஸ்திரேலிய ஜமாத்தின் வளர்ச்சி மற்றும் அதன் அமைப்பின் அடித்தளமாகவே அவர்கள் இருந்து வந்தார்கள். அத்தகைய சிறந்த பணிகளை அவர்கள் செய்து வந்தார்கள். டாக்டர் சையத் ஹசன் அஹமது சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், அன்பின் ஒரு கடல் அவரிடம் இருந்ததை நான் கண்டேன், உணர்ந்தேன். ஒவ்வொரு அகமதியும் அவர் சிறுவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் எவ்வித கூச்சமுமின்றி அவர்களது வீட்டிற்கு சென்று வருவார்கள். சாதாரணமான விஷயங்களை கூட அவர்களிடம் கூறுவார்கள். குறிப்பாக இளைஞர்களிடம் பணிகளை ஒப்படைப்பார்கள். அவர்கள் தலைவர்களாகுவதற்கு பயிற்சி அளிப்பதாக அது அமையும். எல்லா சமயங்களிலும் ஜமாத் சகோதரர்களின் வேதனையில் அவர்கள் உருகி விடுவார்கள். மெல்போர்னை சார்ந்த உசாமா அகமது சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், மௌலானா மஹமூத் அகமது சாஹிப் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள அகமதிகளாகிய எங்களுக்கு ஒரு அன்பான தந்தை போன்று இருந்து வந்தார்கள். அவர்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள அனைத்து அகமதிகளிடமும் சமமாகவும் எவ்வித பாகுபாடும் காட்டாமல் அன்புடனும்
பரிவுடனும் நேசத்துடனும் நடந்து கொண்டார்கள். ஒவ்வொரு சிறியவரையும் பெரியவரையும் தனது அழகிய நடைமுறை, உயரிய நல்லொழுக்கம் மற்றும் சிறந்த முன்மாதிரி மூலம் அவர்கள் தன் பக்கம் ஈர்த்து விட்டார்கள். அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் சிட்னிக்கு வருகின்ற ஒவ்வொரு விருந்தினரையும் நன்றாக கவனிப்பார்கள். ஆண்டு மாநாடு மற்றும் இஸ்திமா ஆகிய சந்தர்ப்பங்களில் தனது வீட்டிற்கு வெளியே வந்து விருந்தினர்களை அவர்களே வரவேற்பார்கள். அவர்களை கட்டித் தழுவுவார்கள். நாங்கள் எப்போதும் அமீர் சாஹிபின் புன்சிரிப்புள்ள முகத்தை பார்த்துள்ளோம். அவர்கள் எங்களுடன் அன்பாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக எங்களது பயணத்தின் களைப்பு அகன்றுவிடும். சில மக்கள் அவர்களுக்கு சில துன்பங்களையும் தந்தனர். மக்கள் அவர்கள் மீது தப்பெண்ணம் கொண்டிருந்தும் கூட அவர்கள் இருந்த காலம் வரை நேரடியாக அவர்களது எந்த குறையையும் அவர்களால் காட்ட முடியவில்லை. 1-2 கேஸ்களில் அவர்கள் மீது தப்பணம் இருந்து வந்தது. ஆனால் உண்மையில் புகார் கூறியவர்களிடம்தான் குறை இருந்தது. தாஹிரா அத்ஹர் சாயிபா என்ற ஒரு பெண் இவ்வாறு கூறுகின்றார்கள். சில நாட்களுக்கு முன்புதான் ஆஸ்திரேலியா ஜமாத்தின் ஆண்டு மாநாடு நடந்து முடிந்தது. பள்ளிவாசலில் தங்கியிருந்த விருந்தினர்களுக்கு விருந்தோம்பல் செய்யுமாறு அவர்கள் வலியுறுத்தி கூறி வந்தார்கள். ஆண்டு மாநாட்டிற்கு வருபவர்களை கவனிக்க வேண்டும் என்பார்கள். தொழுகைகளை நிறைவேற்றுவது பற்றி வலியுறுத்தி கூறினார்கள். இங்கு நமது பிரஸின் இன்சார்ஜான ஆபித் வஹீத் சாஹிப் அவர்கள் என்னுடன் சுற்றுப்பயணத்தில் இருந்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், கடந்த ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தின் போது மதிப்பிற்குரிய மஹமூத் அஹமத் சாஹிப் அவர்களை அருகிலிருந்து பார்ப்பதற்கும் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு கிடைத்தது. முழு சுற்றுப்பயணத்தின் போதும் அவர்கள் உடல்நலமில்லாமல் இருந்தும் கூட சிறு சிறு விஷயங்களை கூட அவர்கள் கவனத்தில் வைத்திருந்தார்கள். முழுமையாக அதன் பக்கம் கவனம் செலுத்தி வந்தார்கள். உதாரணமாக, ஒருமுறை எங்களுக்கு இரவு உணவின் போது 2வது நாளும் ஒரே விதமான காய்கறி வழங்கப்பட்டது. ஆனால் எங்களுக்கு அதை பற்றி எந்த உணர்வும் இருக்கவில்லை. ஆனால் பெங்காலி சாஹிப் அவர்கள் இதனை கவனத்தில் வைத்திருந்தார்கள். அவர்கள் நோயாளியாக இருந்தும் கூட கிச்சனிற்கு சென்று விருந்தோம்பல் செய்பவரிடம் அதற்கான காரணத்தை கேட்டார்கள். இங்கு வேறு எந்த காய்கறியும் கிடைக்கவில்லையா? ஒரே விதமான காய்கறியே ஏன் உண்ண கொடுக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். இவ்வாறு எல்லா வகையிலும் விருந்தினர்களை அவர்கள் கவனித்து வந்தார்கள். இதை தவிர அவர்களது இயல்பில் மிக அதிகமாக பணிவு இருந்தது. தனக்கு அறிவு மற்றும் அனுபவம் இருந்தும் கூட பிரஸ் மற்றும் மீடியா தொடர்பாக என்னிடம் ஆலோசனை கேட்பதில் எந்த குறைவையும் அவர்கள் உணர்ந்ததில்லை. ஆபிஸ் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், ஜமாத்தின் அமைப்பிற்கு அவர்கள் கண்ணியம் வழங்குவார்கள். கிலாபத்துடன் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள். நார்வேயின் அமீர் சாஹிப் ஜர்தஸ் முனீர் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த நாட்களில் அவர்கள் சதர் குத்தாமுல் அஹமதியாவாக இருந்தார்களோ அப்போது இந்த எளியவனுக்கு கராச்சியில் மாவட்ட காயிதாக தொண்டு புரியும் தௌஃபீக் கிடைத்தது. மிகவும் துன்பங்கள் நிறைந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் மிகவும் வெற்றிகரமான சதராக செயல்பட்டு வந்தார்கள். இது 1984 மற்றும் 85களின் காலகட்டமாகும். மிகவும் மோசமான நிலைமைகள் ஏற்பட்ட போது சிந்து மற்றும் பலுச்சிஸ்தான் ஆகிய ஜமாத்தின் அமைப்புகள் கராச்சி ஜமாத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. சிந்தில் எங்கு ஷஹாதத் நிகழ்ந்தாலும் மஹமூத் சாஹிப் அல்லது அவர்களின் பிரதிநிதி, கராச்சி ஜமாத்தின் பிரதிநிதி அங்கு செல்வதற்கு முன்னதாகவே அங்கு சென்று விடுவார்கள். துன்பமான சமயங்களில் மஹமூத் சாஹிப் மிகவும் வீரத்துடனும் விவேகத்துடனும் மிகவும் கஷ்டமான விஷயங்களை மிகுதியாக உழைத்து செய்து முடித்துள்ளார்கள். கிலாபத்துடன் பேரன்பு இருந்து வந்தது. அதன் மீது தன்மான உணர்வு கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். பாதுகாப்பில் சிறு கவனமின்மையையும் அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. நாங்கள் இஸ்திமாக்கள் மற்றும் ஆண்டு மாநாடுகளின் போது ரப்வா செல்லும் போது அவர்கள் மிகவும் அன்புடனும் நேசத்துடனும் நடந்து கொள்வார்கள். இங்கு முரப்பியாக இருக்கும் மலிக் அக்ரம் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், ஜாமியாவில் மாணவராக இருந்த காலகட்டத்தில் இந்த எளியவன் தலைமையக குத்தாமுல் அஹமதியாவின் ஏற்பாட்டின் கீழ் ராவல்பிண்டி மஜ்லிஸிற்கு சுற்றுப்பயணம் சென்றேன். அப்போது ஒவ்வொரு மஜ்லிஸிலும் அவர்கள் பல்வேறு சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார்கள். திருக்குரான் வசனங்கள், நபிமொழிகள், ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கட்டளைகள், அஹமதியத்தின் கலீஃபாக்களின் சொற்கள் ஆகியவற்றை அவற்றின் மேற்கோளுடன் அவர்கள் முழுமையாக மனனம் செய்திருந்தார்கள். ராவல்பிண்டியில் உள்ள ஒரு மூத்த பொறுப்பாளர் ஒரு கூட்டம் நடைபெற்ற பிறகு வாழ்க்கையில் இந்த சிறுவன் சிறப்பான கண்ணியத்தை பெறுவான் என்று கூறினார். அப்போது மஹமூத் சாஹிப் ஜாமியாவின் 3வது அல்லது 4வது வருடத்தில் படித்துக் கொண்டிருந்தார்கள். அக்ரம் சாஹிப் கூறுகின்றார்கள், அவள் சதர் குதாமுல் அஹமதியாக இருந்த சமயத்தில் அவர்களுடன் சேர்ந்து பணிகளை செய்தவாறு 5 வருடம் வரை தொண்டாற்றுவதற்கான தௌஃபீக் இந்த எளியவனுக்கு கிடைத்தது. மிகவும் நுட்பமான பார்வையை உடைய, புத்தி கூர்மை உள்ள, விவகாரங்களை புரிந்து கொள்கின்ற மனிதராக அவர்கள் இருந்தார்கள். எளிமை இவரிடம் மிகவும் அதிகமாக இருந்தது. மிகவும் பரிவுடன் நடந்து கொள்கின்ற, அன்பு காட்டக்கூடிய பெருந்தகையாக அவர்கள் திகழ்ந்தார்கள்.
அவர்களும் உழைப்பவர்களாக இருந்தார்கள். தன்னுடன் பணியில் இருப்பவர்களும் உழைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருந்தது. மிகவும் வீரமிக்கவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், எனக்கு நினைவில் இருக்கின்றது, ஒருமுறை தீய இயல்புள்ள ஒரு அதிகாரி ரப்வாவிற்கு அதிகாரியாக போடப்பட்டார். அவர் சில பொருத்தமற்ற தடைகளை ஏற்படுத்தினார். மஹமூத் சாஹிப் சதர் மஜ்லிஸ் குதாமுல் அஹமதியா என்ற நிலையில் அவரது அலுவலகத்திற்கு சென்றார்கள். அவரிடம் எந்த அளவு மிடுக்குடனும் திகிலை ஏற்படுத்தும் விதத்திலும் அவர்கள் பேசினார்கள் என்றால் அந்த அதிகாரி பயந்து அந்த தடைகளை உடனே அகற்றிவிட்டார். பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், பணி செய்கின்ற போது ஒருபோதும் அவர்கள் தமது அல்லது குடும்பத்தின் தேவைக்காக ஜமாத்தின் காரை பயன்படுத்தியதை நாங்கள் பார்க்கவில்லை. ரப்வாவில் பொதுவாக அவர்கள் கால்நடையாக நடந்து வந்து அல்லது சைக்கிளில் வந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார்கள். குதாமுல் அஹமதியாவின் இஸ்திமாவில் சொற்பொழிவு நிகழ்த்தியவாறு அவர்கள் கூறினார்கள், சில சமயங்களில் சிலர் அகமதி அல்லாத நபர்களை விட அகமதி இளைஞர்கள் சிறந்தவர்கள் என்று கூறிவிடுகின்றனர். இது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ள நோக்கம் அல்ல என்று அவர்கள் கூறினார்கள். மற்றவருடன் இணைத்து பார்த்து உங்களது தரம் என்ன என்று தேடி அலைய வேண்டாம், அல்லது அவருடன் போட்டி போடவும் வேண்டாம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு அகமதியும் தங்களுக்குள் தூய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றே கூறியுள்ளார்கள். இந்த விஷயத்தை கண்முன் நிறுத்தி நாம் செயல்பட வேண்டும். வங்காளதேசத்தை சார்ந்த ஜஃபர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், வங்காளதேசத்தில் இவர்கள் தங்கியிருந்த சமயத்தில் இவர்களுக்கு தொண்டாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கடந்த வருடம் இவர்கள் அங்கு சென்றிருந்தார்கள். கூறுகின்றார்கள், மஹமூத் சாஹிப் மிகவும் பரிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய எளிமையான இயல்பை உடைய மனிதராவார்கள். குறித்த நேரத்தில் தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். நோய்வாய்ப்பட்டிருந்தும் கூட முறையாக தஹஜ்ஜத் தொழுது வந்தார்கள். விருந்தகத்தில் அவர்கள் தங்கியிருந்த சமயத்தில் என்னை சந்திப்பதற்காக யார் வந்தாலும் அவரை தடுக்க வேண்டாம் என்று கூறியிருந்தார்கள். தமது சொந்த செலவில் இவர்களுக்கு விருந்தோம்பல் செய்து வந்தார்கள். ஒவ்வொருவரையும் கருத்தில் கொள்வார்கள். நோயாளிகளை நலம் விசாரிப்பதற்காக செல்வார்கள். இப்படிப்பட்ட பல சிறப்பான நட்பண்புகளை அவர்கள் எழுதியுள்ளார்கள். இந்த பண்புகள் அவர்களது வாழ்நாளின் முதல் நாளிலிருந்து இறுதி நாள் வரை அவரிடம் இருந்தது. மதிப்பிற்குரிய அத்தாவுல் முஜீப் ராஷித் சாஹிப் இமாம் மஸ்ஜித் ஃபசல் லண்டன் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள், மிகுதியான களப்பற்ற மன தூய்மை உள்ள எளிமையான பகட்டு இல்லாத மனிதராக அவர்கள் இருந்தார்கள். 2004ஆம் ஆண்டில் எனக்கு ஒரு மாதம் ஆஸ்திரேலியா செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த சமயத்தில் அவர்களது எண்ணற்ற சிறப்புகளை பற்றி எனக்கு தெரிய வந்தது. அந்த பட்டியலில் முதலாவதாக இருப்பது அவர்களுக்கு கிலாஃபத்தின் மீது உள்ள அன்பாகும். அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டு நடந்தார்கள். காலையில் உலாவ செல்லும் போது பெரும்பாலும் இந்த விஷயம் தொடர்பாகவே நாங்கள் பேசுவோம். ஜமாத்தின் முன்னேற்றம், ஜமாத் பணிகளில் ஈடுபடுவது பற்றி பேசுவோம். இப்போது அதிகமாக பலவீனங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி அவர்கள் மிகவும் வேதனையுடன் கூறுவார்கள். சுற்றுப்பயணங்களில் செல்லும் போது என்னிடம் ஒவ்வொரு ஜமாத் தொடர்பாகவும் அவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் தொடர்பாக கவனமூட்ட வேண்டியது உள்ளது என்பதை எடுத்து கூறுவார்கள். ஹாலித் ஹசன் சாஹிப் அவர்கள் நமது ரஷ்யன் டெஸ்கின் இன்சார்ஜ் ஆவார்கள். அவர்கள் எனக்கு எழுதியுள்ளார்கள், நீங்கள் கிலாபத்தின் உயர் பதவியில் அமர்ந்த பிறகு மஹமூத் சாஹிப் அவர்களுக்கு உங்கள் மீது இருக்கும் அன்பு மேலும் அதிகமாகிவிட்டது. உங்களை பற்றி குறிப்பிடும் போது அவர்களது முகத்தில் தாழ்மையும் பணிவும் மன தூய்மையும் வெளிப்படுகின்றது. பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், இவர் உண்மையைத்தான் கூறுகின்றார், எதையும் மிகைப்படுத்தி அவர் கூறவில்லை. இந்த காலத்தில் அவரை போன்று உயர் தகுதியுள்ள தூய உள்ளம் கொண்ட பணிவுள்ள இரையச்சமுள்ள எளிமையான இயல்புள்ள கிலாபத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கின்றவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருப்பார்கள். ஒரு நபர் எனக்கு எழுதியுள்ளார், அவர் அமீர் சாஹிபிற்கு அருகில் அமர்ந்திருந்தார். அப்போது ஆஸ்திரேலியாவிலிருந்து ஜமாத்தை சார்ந்த நபர் ஒருவரின் தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த நபர் தான் கூறுவதை அமீர் சாஹிப் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிடிவாதமாக விரும்பினார். நான் கூறுவதுதான் சரி என்றார். அதற்காக அவர் கடுமையான சொற்களையும் பயன்படுத்தினார். மஹமூத் சாஹிப் அவர்கள் அந்த நபருக்கு புரிய வைத்தார்கள். அப்போது இன்னும் அதிகமாக அவர் கோபப்பட ஆரம்பித்தார். நான் காலத்தின் கலீஃபாவிற்கு அறிக்கை அனுப்புவேன், இதை செய்வேன், அதை செய்வேன் என்றார். அவர் பேசி முடித்த பிறகு மிகுந்த வேதனையுடன், இந்த மக்கள் தாமே தவறுகளை செய்கின்றனர், பிறகு காலத்தின் கலீஃபாவின் கவலைக்கு காரணமானவர்களாக ஆகிவிடுகின்றனர் என்று அவர்கள் மிகவும் வருத்தத்துடன் கூறினார்கள். இவ்வாறு பல மக்களும் பேசினர்.
ஆனால் அவர்கள் இந்த தவறுகளின் காரணமாக காலத்தின் கலிஃபாடமிருந்து அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை பற்றி அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை. விஷயங்களில் உள்ள உண்மையை எல்லா விவகாரங்களிலும் நீதியுடன் எடுத்துக் கூறிவிடுவார்கள். இளைஞர்களுக்கு புரிய வைப்பார்கள். இது இறைவனின் ஜமாத் ஆகும், அவனே இதனை பாதுகாக்கின்றான். உங்களுக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைக்கின்றதென்றால் அந்த சந்தர்ப்பத்திலிருந்தும் பலன் பெறுங்கள் என்று கூறுவார்கள். இவர்களின் ஜமாத் தொண்டு நாசிர் மருத்துவமனையின் பொறுப்பாளர் என்ற நிலையில் ஆரம்பமானது. பிறகு மஜ்லிஸ் குத்தாமுல் அஹ்மதியா ரப்பாவின் உள்ளூர் மூத்தமிமாக 1970 1979 வரை இவர்கள் இருந்தார்கள். பிறகு 1979 ஆண்டு நடைபெற்ற ஆண்டு மாநாட்டின் போது அவர்களுக்கு தலைமையக குத்தாமுல் அஹ்மதியாவின் சதர் என்ற உயர்ந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. 1979 1980 1989 வரை ஏறக்குறைய 10 வருடங்கள் வரை இவர்கள் சதர் குத்தாமுல் அஹ்மதியாவாக இருந்தார்கள். சர்வதேச அளவில் குத்தாமுல் அஹ்மதியாவின் இறுதி சதராக இவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு குத்தாமுல் அஹ்மதியா தனித்தனி அமைப்புகளாக செயல்பட்டன. இஸ்லாம் இர்ஷாத் துறையில் தொண்டு செய்வதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்தது. 4வது கலீஃபத்துல் மஸீஹின் காலத்தில் தலைமையக துறையான ஆடியோ வீடியோ துறை நிறுவப்பட்ட போது 1983 ஆண்டு நவம்பர் மாதம் இதை கண்காணிக்கும் பொறுப்பு இவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1984 ஆண்டு ஆடியோ வீடியோ துறையின் வக்கீலாக தஹ்ரீக் ஜதீதின் கீழ் தொண்டு செய்வதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு தஹ்ரீக் ஜதீதில் இந்த துறையே முடிவுக்கு வந்துவிட்டது. அந்த சமயத்தில் கேசட்டுகளை ஜமாத்தில் எட்ட வைப்பதற்காக இந்த துறை செயல்பட்டு வந்தது. பிறகு MTA இந்த பணியை செய்து வந்தது. 1991 ஆண்டு ஜூன் மாதம் 28 தேதியிலிருந்து தனது இறுதி மூச்சு உள்ளவரை ஆஸ்திரேலிய ஜமாத்தின் அமீராக தொண்டு செய்யும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. அல்லாஹு தாலா இவர்கள் மீது தனது கருணை புரிவானாக, இவர்களது தகுதிகளை மேலும் உயர்த்தி கொண்டே செல்வானாக. நிச்சயமாக தன்னலமின்றி தனது எல்லா தகுதிகளையும் பயன்படுத்தியவாறு ஜமாத்துக்கு தொண்டு செய்கின்ற சான்றோராக இவர்கள் திகழ்ந்தார்கள். தனது ஆரோக்கியத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. எந்த ஒரு தடையையும் ஜமாத்தின் பணிகளின் முன்னால் அவர்கள் நிற்க விட்டதே இல்லை. எனது கடந்த ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தின் போது அவர்கள் மிகுந்த துன்பத்தில் இருந்த போதிலும் ஒவ்வொரு பணியையும் அவர்கள் கண்காணித்து வந்தார்கள். நான் விமானத்திலிருந்து இறங்கி வந்ததுமே இவர்கள் எனக்கு முன்னால் நின்றார்கள். அவர்களது நிலைமையை பார்த்து மிகுதியாக எனக்கு கவலை ஏற்பட்டது. இடுப்பில் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருந்தது. அவர்களது முதுகெலும்பு மிகவும் பாதிப்பிற்குள்ளாகி இருந்தது. மருத்துவர்களின் ஆலோசனை கேட்ப அத்தகைய நோயாளிகள் ஓய்வில் இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஓய்வெடுக்கவில்லை. இது காலத்தின் கலீஃபாவின் சுற்றுப்பயணமாகும், நான் எவ்வாறு ஓய்வாக அமர முடியும் என்று அவர்கள் கருதினார்கள். ஏர்போர்ட்டிலிருந்து வெளியே வந்து காரில் ஏறி அமர்ந்ததும் நாயிப் அமீர் சாஹிப் அவர்கள் காரை டிரைவ் செய்து கொண்டிருந்தார்கள். அவரிடம், அதாவது நாசிர் சாஹிபிடம், நான் மஹமூத் சாஹிப் அவர்கள் பலகீனமாகவும் முதியவராகவும் தென்படுகின்றார்களே என்று கூறினேன். அப்போது எனக்கு அவரது துன்பத்தை பற்றி கணித்து பார்க்க முடியவில்லை. அங்குள்ள டாக்டரிடம் பேசிய பிறகுதான் இந்த விவரங்கள் எனக்கு பின்னர் தெரிய வந்தது. எவ்வாறு இந்த நபர் இத்தகைய கடும் துன்பத்தில் கூட தன்னை கஷ்டத்தில் ஆழ்த்திக் கொண்டு நடக்கின்றார் என்பது தெரிய வந்தது. இது மட்டுமின்றி சுற்றுப்பயணத்துடன் தொடர்புடைய எல்லா விஷயங்களையும் அவர்கள் கண்காணித்துக் கொண்டும் இருந்தார்கள். ஒரு நாள் இந்த துன்பத்தால் சுற்றுப்பயணத்தின் போது அவரது இரத்த அழுத்தம் மிகவும் அதிகரித்து விட்டது. அவருக்கு ஸ்ட்ரோக் அல்லது மாரடைப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற எண்ணம் உதித்தது. நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. சில மணி நேரம் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வீட்டிற்கு வருவதற்கு மருத்துவமனையில் இருந்தவர்கள் அனுமதி வழங்கினார்கள். இந்த வீரமிக்க ஆண்மகன் வீட்டிற்கு வந்ததுமே மீண்டும் பணிகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு நகரிற்கு என்னுடன் சேர்ந்து சுற்றுப்பயணத்தில் அவரால் வர முடியவில்லை. இதனை மிகுந்த துக்கத்துடன் அவர்கள் கூறி வந்தார்கள். பிரிதொரிடத்திற்கு மிகவும் கஷ்டமான நிலைமையிலும் கூட நான் போக வேண்டாம் என்று கூறிய பிறகும் கூட என்னுடன் அவர்கள் வந்தார்கள். முழு புரோகிராமிலும் அவர்கள் என்னுடன் எல்லா நேரமும் இருந்து வந்தார்கள். பெரிய அளவில் இந்த புரோகிராம் இருந்தது. அதனை அவர்கள் கண்காணித்து வந்தார்கள். தன்னை பற்றிய கவலையை
மறந்துவிட்டு எனக்கு எந்த துன்பமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற கவலையே அவர்களுக்கு இருந்தது. எல்லா நிகழ்ச்சிகளும் சிறந்த முறையில் நடக்க வேண்டும் என்ற கவலை இருந்தது. என்னை பற்றிய கவலை மட்டும் அவர்களுக்கு இருக்கவில்லை, மாறாக எங்கள் பயணக்குழுவில் இருந்த அனைவரை பற்றியும் அவர்களுக்கு கவலை இருந்தது. அவர்களையும் கவனித்து வந்தார்கள். மீண்டும் மீண்டும் அவர்களை சரியாக என்னால் கவனிக்க முடியவில்லை என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். பயணக்குழுவில் உள்ளவர்கள் தொடர்பாக காலத்தின் கலீஃபாவிற்கு எந்த துக்கமும் வந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினால் மட்டும்தான் அவர்களுக்கு இந்த கவலை இருந்தது. இன்னும் சொல்வதென்றால், சுற்றுப்பயணத்தின் போது அவர்களது உடல்நலம் மோசமாகிவிடக்கூடாது என்ற கவலை எனக்கு இருந்தது. எவ்வாறு இருப்பினும் சுற்றுப்பயணத்தின் போது இவரது உடல்நலம் சரியாக ஆரம்பித்தது, மிகவும் சிறந்த நிலையில் இருந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மாநாடு நடந்தது, ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் அவர்கள் முழுமையாக பங்கு பெற்றார்கள். நான் ஹுதாமுல் அஹமதியாவிலும் அவருக்கு கீழ் பணியாற்றியுள்ளேன். மிகவும் தாராள மனதுடன் தனக்கு கீழே உள்ளவர்களிடம் வேலை வாங்கினார்கள். அவர்களுக்கு வேலை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கினார்கள். பிறகு அதற்கு கண்ணியம் அளித்து வந்தார்கள். இவ்வாறு கிலாபத்திற்கு சிறந்த உதவியாளர்களாக இருப்பவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றனர் என்பதை ஆரம்பத்திலேயே நான் கூறிவிட்டேன். இவர் சென்று விட்டதால் ஆஸ்திரேலிய ஜமாத்தில் ஒரு வெற்றிடம் உருவாகி இருந்தாலும் இறைவனின் ஜமாத்துகளை அவனே பாதுகாக்கின்றான். அவனே இந்த வெற்றிடங்களை நிரப்புகின்றான். அல்லாஹ் அருள் செய்வானாக. இவர்களை போன்ற சிறந்த உதவியாளர்களை எப்போதும் அல்லாஹ் வழங்கி வருவானாக. அவர்கள் கிலாபத்தின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாகவும் அதற்காக உயிரை தியாகம் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்களாக. தாங்கள் செய்த உடன்படிக்கை நிறைவேற்றுபவர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் இவரது மனைவி மற்றும் பிள்ளைகளின் பாதுகாவலனாகவும் உதவியாளனாகவும் இருப்பானாக. தங்களது தந்தையார் போன்று ஈமானிலும் நிச்சய உறுதியிலும் வலிமை உள்ளவர்களாக இவர்களை ஆக்குவானாக. மேலும் கிலாபத்துடன் வலுவான தொடர்புள்ளவராக அவர்களை ஆக்குவானாக. அல்லாஹ் இவரது பிள்ளைகளையும் தங்களது தாய்க்குரிய உரிமைகளை செலுத்துவர்களாக ஆக்கி வைப்பானாக. अभी नमाज जुमा के बाद इंशाल्लाह नमाज जनाजा गायबीन का पढ़ाऊंगा मैं। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر